100 இளைஞர்களை என்னிடம் கொடு, இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. 100 இளைஞர்கள் கொடுக்க முடியலையா? இந்தியாவில் 100 இளைஞர்கள் கிடையாதா? 100 இளைஞரை மட்டும் அவர் கேட்கவில்லை, இளைஞர் சக்தி மகத்தாவது என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அவை முன்னோருக்கு பலத்த சந்தேகம் வருது. சொல்லுங்க. இளைஞர் சக்தி அதிகமாக உள்ள நாடு இந்திய நாடு. ஆகவே இளைஞர் சக்தியை எந்த அளவுக்கு ஒரு நாடு பயன்படுத்துகிறதோ அந்த நாடு வலிமை மிக்க நாடாக, வல்லமை மிக்க நாடாக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் முன்மொழிந்திருக்கிற இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் கொடு, இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. அந்த விவேகானந்தருடைய சொல்லை அமலாக்குகிற வகையில்தான் நான் இந்த அறிவிப்பை பார்க்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஜனவரி 26க்குள்ளாக பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாணையம், மருத்துவர் தேர்வாணையம், சீருடை தேர்வாணையம் போன்ற தேர்வாணையங்கள் மூலமாக, மற்ற இதர தேர்வாணையங்கள் மூலமாக ஒரு 75,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற இந்த அறிவிப்பு என்பது ஒரு மகத்தான அறிவிப்பாக, ஒரு நல்ல அறிவிப்பாக, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் தருகிற அறிவிப்பாக நான் இந்த அறிவிப்பை பார்க்கிறேன். அதே நேரத்தில் அரசு துறைகளில் ஏராளமான காலி இடங்கள் இருக்கிறது, அதையும் நிரப்புவதற்கு நம்முடைய முதல்வர் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, நமது முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சானவாஸ். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு மாலி அவர்கள் பேசுனதுல எனக்கு ஒரு சந்தேகம். 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். 100 இளைஞர்கள் கொடுக்க முடியலையா? இந்தியாவில் 100 இளைஞர்கள் கிடையாதா? எவ்வளவு மகத்தாது என்பதற்கான உதாரணமாக விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். 100 இளைஞரை மட்டும் அவர் கேட்கவில்லை, இளைஞர் சக்தி மகத்தாது என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். மாண்பு உறுப்பினர் சானவாஸ். அவை முன்னவருக்கு பலத்த சந்தேகம் வருது. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது உறுதிபட ஒன்றை தெரிவித்தார்கள். வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த ஆட்சியில் திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதுபோல சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்வோம் என்று சொன்னார்கள். இரண்டும் இந்த 3 ஆண்டு காலத்தில் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த அளவில் ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில் நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொல்லாமலேயே அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கு வேலை வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரசை உண்மையிலேயே பாராட்டுகிறோம்.